வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போரை குறித்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்பொழுதுமே ஒரு நாட்டின் தலைவர் இறக்கிறார் என்கின்ற பொழுது பல நாடுகளை சார்ந்தவர்கள் அதற்கு அனுதாபம் தெரிவிப்பார்கள். அந்த நாட்டு வெளிவிவகாரத்துறை அமைச்சரை அழைத்து தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவிப்பார்கள். இதை நாம் காலாகாலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் ஈரானின் அதிபராக இருந்தால், ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருந்த அல் கொமேனி அவர்கள் மரணத்தை தழுவிய அந்த செய்தி அறிந்த மறு நிமிடமே உலகம் அதிர்ந்தது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில், ஈரானில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் ஒருபுறம் இருந்தால் கூட ஒருபுறம் மக்கள் தங்களுடைய தலைவரை நினைத்து துக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. எப்பொழுதுமே ஒரு தலைவர் இறந்துவிட்டால் அவருக்கு மனதாலும், அதாவது இதயபூர்வமாக தங்களுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்வதில் இந்தியா எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்கும். ஆனால் அல் கொமேனி அவர்கள் இந்த மரணத்தில் இந்தியா எந்த வார்த்தையும் தெரிவிக்கவில்லை. ஒரு பெரிய மௌனத்தை இந்தியா கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது என்கின்றதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. உண்மையிலே இந்தியா ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதா என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில், ஒரு தலைவருடைய மரணத்தை இந்தியா மிக இலகுவாக எடுத்துக்கொண்டு கடந்து விட்டதா என்கின்ற கேள்வி எழும்பாமல் இல்லை. இதற்கு சில விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்தியா எதற்காக இந்த மௌனத்தை கையில் எடுத்தது? ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே பெரிய நெருக்கம் சமீபத்தில் இருந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு. அதற்கு சில விடயங்கள் இருக்கின்றன. 2022 அந்த காலகட்டங்களில் 17 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவீட்டில் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு வியாபார ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பொருட்கள் பண்டமாற்றம் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் அதன் பின்பு 2025 1.1 பில்லியன் என்று மிக குறைந்து விட்டது. அப்படி என்றால் இந்தியாவிற்கும் ஈரானுக்கும் இடையே வர்த்தகம் சார்ந்த தொடர்புகள் மிக மிக குறைவாக மாறிவிட்டது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல 1994 ஆண்டு இந்தியா காஷ்மீரை மையப்படுத்தி ஒரு தீர்மானத்திற்கு அது களம் அமைக்கிறது. அப்படி தீர்மானத்திற்கு களம் அமைத்த பொழுது கடும் எதிர்ப்பை பதிவிட்டதில் ஈரான் முக்கியமான பங்கை வகித்தது. அதுபோல 2017 ஆண்டு காஷ்மீருக்கு கொடுத்திருந்த சிறப்பு அந்தஸ்தை இந்தியா நீக்குகிறது. நீக்கிவிட்டு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் எப்படி வாழ்கிறார்களோ அது போன்ற ஒரு வாழ்க்கையைத்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்களும் வாழ வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு தனி சலுகை கிடையாது என்று இந்தியா அறிவித்தது. ஆனால் 2019 ஆண்டு ஈரான் இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தது. மதம் சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டு ஈரான் இந்தியா மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தது. அதுபோல இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் அழிக்கப்படுவதும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதும் இந்த ஆட்சியில் நடைபெறுகிறது என்று இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சித்து ஈரான் கருத்துக்களை பதிவிட்டது. அப்படி என்றால் ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு நெருக்கமான களம் இருந்ததா என்றால் தற்பொழுது இல்லை என்பதுதான் பதில். மோடி அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நெருக்கம் இருப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதாகத்தான் பலரும் கணிக்கின்றார்கள். அதற்கு இன்னும் சில விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். 2017 ஆண்டு மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு செல்கின்றார். இஸ்ரேல் அவரை வரவேற்கிறது. அதுவும் எங்களுடைய நண்பர் ஒருவர் எங்களை தேடி வந்திருக்கிறார் என்பதை முன்னிலைப்படுத்தி இஸ்ரேலின் பிரதமர் மிக புகழ்ந்து கருத்துக்களை பதிவிட்டிருந்த களங்களை பார்க்க முடிகின்றது. மோடி அங்கு சென்றுவிட்டு வந்த பின்பு 2018 ஆண்டு நெதன்பாகு இந்தியாவிற்கு வந்திருந்த களங்கள் அரங்கேறின. இந்தியாவில் நெதன்பாகு மோடி அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நின்ற காட்சிகளும் இருவரும் மனவிட்டு பேசிய விடயங்களும் அப்பொழுது ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறி இருந்தது. அப்படி என்றால் இஸ்ரவேலோடு ஒரு நெருக்க நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு
இந்தியா அந்த பக்கம் நகரத் தொடங்கிவிட்டது என்பதுதான் நிஜம். அதுபோல இந்தியாவின் பிரதமரை மீறி அல்லது இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் ஆசிய கண்டத்தில் நாம் நகர்வுகளை எடுக்க முடியாது என்பதை அமெரிக்காவும் இஸ்ரவேலும் தெரிந்து வைத்து இந்தியாவை தங்கள் கைக்குள் எடுத்துக்கொண்டு விட்டதாக பலருடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இதற்கு எந்தவிதமான ஒரு விளக்கங்களையும் எந்த அரசும் வழங்கவில்லை. இந்த சூழலில்தான் நாம் இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது போர் ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், எங்களுடைய நட்பு நாடு இந்தியா, இந்தியா எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய களம், எங்களுக்கான வெற்றி இலக்கை அது கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு களமாக அமையும் என்று குறிப்பிட்டார். அப்படியென்றால் ஒரு மறைமுக நெருக்கத்தோடு இந்தியாவும் ஈரானும் பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பி இருந்தன. தற்பொழுது அல்கொமேனி அவர்களுடைய மரணம், இந்த மரணத்தை மையப்படுத்தி இந்தியா வாய் திறவாது அமைதி காத்த விடயம் பலரிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட பல தலைவர்களிடம் பேசுபடு பொருளாக இந்த விடயம் மாறி இருக்கிறது. அதுபோல ஈரானின் கப்பல் 32 பேரோடு அது சிக்கலில் மாட்டிய பொழுது உதவிக்கென்று இலங்கையையும் இந்தியாவையும் அது அழைத்தது என்றும் இந்தியா மௌனமாக கடந்து சென்று விட்டது என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. அப்படி என்றால் ஈரானுடைய கப்பல் அழியட்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்தியா மிக தெளிவாக இருந்ததா என்ற கேள்வியும் எழும்புகின்றது. இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர்கள் அல்லது அமெரிக்காவை சார்ந்தவர்கள் பதிவிடக்கூடிய பதிவுகளில் எல்லாம் இந்தியாவை தங்களுடைய நட்பு என்கின்ற அடிப்படையிலே பதிவிடக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே வருகின்ற உலக அரசியலை மையப்படுத்தி இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகள் அல்லது இந்தியாவால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகர்வுகள் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கு எதிரான களத்தோடு அது நகர்கிறது என்பதுதான் நிஜம். தற்பொழுது ஈரான் இந்தியாவை நட்பு நாடு என்றும் ஆதரவு நாடு என்றும் எந்தவிதமான கருத்துகளையும் பதிவிட முடியாத ஒரு சிக்கலில் இருக்கிறது என்பதுதான் நிஜம். போர் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி மிக துல்லியமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களையும் பார்க்கின்ற பொழுது அதன் பின்னணியில் இந்தியா மிக கவனமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் ஈரான் இந்தியாவோடு கைகோர்க்கும் என்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய பெருக்கல் சின்னம்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்தியாவை பொறுத்தமட்டில் இஸ்ரவேலோடு கைகோர்த்து கொண்டு பயணிப்பதையே விரும்புகிறது என்பதுதான் பெரும்பாலானவருடைய கருத்தாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.